2026 IPL கிரிக்கெட் தொடருக்காக அனைத்து அணிகளும் ஆயத்தமாகி வரும் நிலையில் இந்த அணிகள் தொடர்பான விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை IPL 2026க்கான மினி ஆக்ஷன் நடத்தப்பட உள்ள நிலையில ஒவ்வொரு அணிகளுமே அடுத்த ஆண்டுக்கான அணிகள்ல இருக்கக்கூடிய வீரர்களை விடுவிப்பதற்கும் அதே போல தக்க வைப்பதற்கான பட்டியலை இன்று மாலை 5 மணிக்குள்ள வெளியிட வேண்டும். அந்த அடிப்படையில ரீடைன்ட் மற்றும் ரிலீஸ்ட் பிளேயர்களுடைய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில டெவான் கான்வாய், அதே போல பதிரானா உள்ளிட்ட முக்கிய வீரர்களை விடுவித்திருக்கிறது. ஏற்கனவே சாம் கரன் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இன்ட்ரேட் முறையில ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் அணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலும் கூட முக்கியமான பல வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக கையில 43.4 கோடி ரூபாய் இன்பர்ஸாக வைத்து ஒரு 9 வீரர்கள் வரையில அவர்கள் ட்ரேட் செய்து கொள்ள முடியும் அளவுல தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தயாராகி இருக்கிறது. அதே போல மற்ற அணியை பொறுத்தவரையில பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில முக்கியமாக எதிர்பாராத விதமாக விக்கெட் கீப்பர் ஜோஸ் இங்கிலீஷ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆல்ரவுண்டர்களாக இருக்கக்கூடிய ஆரோன் ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல் ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக கிளென் மேக்ஸ்வெல்ல எடுத்துக்கொள்வதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகுந்த ஆர்வம் காண்பிப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில அவர் தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அதே போல 5 முறை கோப்பை வென்றக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய முக்கியமான அணியை அப்படியே ரீடைன் செய்திருக்கிறார். கையில ஒரு 2.75 கோடி மட்டுமே வைத்திருந்தாலும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகார், ஜஸ்பிரித் பும்ரா உள்ளிட்ட முக்கியமான வீரர்களை அவர்கள் கையில வைத்திருக்கின்றனர். எஸ் ராஜு, டோப்லி, சுஜித், கரண் சர்மா உள்ளிட்ட வீரர்களை அவர்கள் வெளியேற்றிருக்கின்றனர். ட்ரேடின் மூலமாக ஷெர்பன், ரூதர்ஃபோர்ட், மயங்க் மார்க்கெண்டே, ஷர்துல் தாக்கூர் எடுக்கப்பட்டிருக்கின்றனர். அர்ஜுன் தெண்டுல்கர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான அணிகளுடைய விவரங்களும் அதே போல வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்ட்ரூ ரசல், வெங்கடேஷ் ஐயர், குன்டன் டீகாக், மோயின் அலி, அன்ரிச் நாட்ஜே ஆகியோர் KKR உடைய அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். KKRம் மிக முக்கிய வீரர்களை அடுத்த ஆண்டுக்கான IPLக்காக விடுவித்திருக்கின்றனர். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையில சர்பன் ரூதர்ஃபோர்ட், மஹிபால் ரோம்ரார், தக்ஷுன் சனாக்கா, குல்வான் கெஜ்ரோலியோ, கெரால்ட் ஓஸ்டே ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில முகமது ஷமி, ராகுல் சகார், ஆடம் ஜாம்பா ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நடப்பு சாம்பியனை பொறுத்தவரையில லுங்கி நிகிடி, பிளஸிங் முசரண்டி, டிம் ஷேஃபர்ட், மயங்க் அகர்வால் ஆகிய முக்கிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதே போல டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில பாப் டு பிளஸிஸ், மன்வந்த் குமார், மோஹித் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் விடுவிக்கப்பட்டு சுமார் 21.8 கோடியை கையில வைத்திருக்கின்றனர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்தவரையில டேவிட் மில்லர், சர்துல் கபூர் ட்ரேட் அவுட் ஆகியிருக்கிறார். யுவராஜ் சௌத்ரி, ரவி பிஷ்னாய் உள்ளிட்ட வீரர்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு சுமார் 22.95 கோடி 6 இடங்களுக்காக கையில வைத்து நாளைய தினத்துக்கான மினி ஏலத்துல கலந்து கொள்ள இருக்கின்றனர். அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஏலத்துல பங்கேற்பதற்காக 10 அணிகளிடம் இருக்கக்கூடிய தொகைகளை பொறுத்தவரையில KKR 64 கோடி, அதிகபட்சமாக CSK 43.4 கோடி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 25.5 கோடி, LSG 22.9 கோடி, டெல்லி கேபிட்டல்ஸ் 21.8 கோடி, RCB 16.4 கோடி, ராஜஸ்தான் ராயல்ஸ் 16.5 கோடி, குஜராத் டைட்டன்ஸ் 12.9 கோடி, பஞ்சாப் 11.5 கோடி, மும்பை இந்தியன்ஸ் 2.75 கோடி ரூபாய் மினி ஏலத்துல வீரர்களை எடுப்பதற்காக கையில் வைத்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.